கேட்கிறேன், ஏதோ வீணையாக கேட்கிறேன். ராகவணி ரமணா ரகுநாத ராகவணி ரமணா ரகுநாத வடமனை வாசா ராகவணி ரமணா ரகுநாத ராகவணி ரமணா ரகுநாத இந்த வைகுந்தத்தை தேடி எதற்கு அகன்று ஓடி வந்தார்? காலையிலே வந்தே உங்களுடைய தரிசனம் பெற்று சென்றேன். மீண்டும் உங்களை நாடி வந்தேனே காரணம் என்ன தெரியுமா? திருலோகத்தை சுற்றி வருகின்ற நேரத்திலே பூலோகத்திலே ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். அதிசயமா? ஆமா. அப்படிப்பட்ட அதிசயம் என்ன அதிசயம்? தாத்தா, அந்த அதிசயம் என்ன தெரியுமா? ஒரு வாழைமரம் இருக்கிறது. அந்த வாழைமரத்தில் 2 கொலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தான் நான் பார்த்தேன். அது உங்களுக்கு கூறுவான் என்று ஓடி வந்தேன். ஒரு வாழை மரத்தில் 2 கொலைகள் தொங்குகிறதா? ஆமா. இதை நான் பார்க்க வேண்டுமே. உண்மைதான், நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதுதான் உங்களிடத்தில் ஓடி வந்தேன். இப்போது சென்று அந்த வாழை மரத்தை நான் பார்க்கிறேன். அப்படியா? பின்தொடர்ந்து வாங்க. மணவாளா மணவாளா
அதிசயத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்களா? சென்று வருகிறேன். நாராயண நாராயண. என்ன இது? நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண நமோ நாராயண நாராயண பெண்ணே, கண்ணெடுத்துப்பா. இறைவா, ஆண்டவா, நீங்களா, மாதவா, கேசவா, ராகவா, சகஸ்ர நாமவதாரா, உலகத்தை அளந்த திருவாளி திருவடி வணங்குகின்றேன் சுவாமி இறைவனவா. சுகமாக இருக்க வேண்டும். ஆண்டவா, நான் சுகமோடு வாழ்ந்தாலும் எனக்கு ஒரு குறை. உனக்கு குறையா? அந்த குறை நீங்கள் தான் சுவாமி தீர்த்து வைக்கிறேன். உன்னுடைய குறை என்னவென்று என்னிடம் எடுத்துக்கொள். உன் குறையை நான் தீர்த்து விடுகிறேன். உனக்கு குறை தாயே, எனக்கு ஒரு குறை உண்டு இருக்கிறது. ஆண்டவா, தங்களுக்கு குறையா? அந்த குறையை விரும்புகிறேன். உன்னை பார்த்த உடனே உடனே உன்னை கட்டி விடுத்து முத்தம் கொடுப்பது போல பேசக்கூடிய வார்த்தையா இது வேண்ட விதித்து போய்விடும். போய்விடுவது. எவ்வளவு அழகு, அழகாக இருக்கின்றார். உன்னை கட்டி விடுத்து மொத்தம் கொடுத்து உன் அரசை இன்னொரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேண்டாம். மறந்துட்டாயே. வேணாம். முத்தானமாரி தவழ்கின்றது பெண்ணே, சொல்லுங்கள் அண்டவா. உன்னை கட்டிப்பிடித்து ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். ஆமா. சரி, வந்து வெளிமுடிந்து விட்டது. நான் சென்று மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். இது எதற்காக? சுவாமி, சற்று முன்பாக நாம் ஒரு ஓய்வு செய்தோம் அல்லவா? ஆமா. அதனால் என் உடலெல்லாம் நீச்சமாக இருக்கிறது. அது பாருங்க, தடாகம். தடாகம். அங்கு இறங்கி நீராடி நீராடி விட்டு பையன். அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? சத்தியப்படுத்திக் கொள்ளும் குழந்தையை பார்க்கிற பாமர மக்களை நீ தவறாக நினைப்பார்கள். உலகத்துக்கு காட்சி கொடுக்க பகவானை கருத்து கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாமா? என்னால் முடியாது. சுவாமி, சொல்லு. நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டாம். சத்தியப்படுத்திக் கொள், வந்து விடுவீங்க. அப்படியா? ஆமா. சீக்கிரம் வந்து. இந்த பெண்ணை கட்டிப்பிடித்து மொத்தம் கொடுத்ததால் ஒரு குடும்பம் பிறந்து விட்டது. இதோ
குழந்தை கிடைத்து விட்டார். என்னது? அப்படி என்றால் உன்னுடைய மன குறை தீரவில்லை. இல்லை. சரி, உன்னுடைய மன குறையை தீர வேண்டும் என்றால் இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இமாச்சலம் செல்ல வேண்டும். அந்த சிவபெருமானை நீ வழிபட வேண்டும். அவரை வழிபட்டால் உன்னுடைய குறை தீர்ந்துவிடும். ஆண்டவா, இதில் எந்த ஆபத்தும் வராதே. இதில் எந்த ஆபத்துமே வரப்போவதில்லை. உன்னுடைய மனக்குறை இப்போதே நான் கைலாயம் சென்று வருகிறேன். சென்று வா, புறப்படு, புறப்படு. பேஸ், பேஸ். வைகுண்டம் அனுப்பினேன், அவருடைய குறையை தீர்க்கவில்லை என்று உரைத்து விட்டான். இருந்தாலும் இப்பொழுது கைலாயம் அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய தாத்தாவிடத்திலே. சரி, சென்று பார்க்கலாம். நாராயண இந்த உலகில் உள்ள தேவராசி அனைத்திற்கும் பணியளித்த பரம்பொருளாக இவன் சுகமயமாகும். எங்கு பார்த்தாலும் உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் எங்குவது குறைவில்லாமல் கல்லுக்கும் கல்லுக்குள்ள காலக்குமே பணியளித்த பரம்பொருள் நானே. இருந்தாலும் அதிகாலையில் வந்தார் நாரதன். நாரதன் வந்தால் வழங்கி சென்று விட்டார். மீண்டும் விடைகால் கேட்கிறது. சங்கரா சிவ சிவா சரணமே பணிந்து நின்றேன். இதுல எடுத்துக்க பணிந்து நின்றேன் சங்கரா. நீலகண்டா நீலகண்டா அதிகாரியில் வந்தால் பேசாதீங்க மீண்டும் அதிகாரியில் வந்தேன், தரிசனம் பெற்றேன். மீண்டும் உலகத்தை சுற்றி வருகின்ற நேரத்திலே உலகத்திலே ஒரு அரசியை நான் பார்த்தேன். அதிகாலை எழுதி ஜெகதேவனை விழித்துவிட்டு உலகத்தை வளர்க்க வேண்டுமைக்கு நேரத்திலே வரக்கிறேன். இன்று உலகமாக சென்றிருக்கிறாய். உலகத்தில் ஒரு அதிசயத்தை பார்த்தாயா? அப்பேற்பட்ட அதிசயம் என்ன அதிசயமோ? அந்த அதிசயம் என்ன தெரியுமா? உலகத்திலே ஒரு பாலைவனம் இருக்கிறது. அந்த பாலைவனத்திலே ஒரு பட்டு போன மரம் ஒன்று இருக்கிறது. அந்த பட்டு போன மரத்திலே பாலானது சொட்டு 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 என்று விழுந்து கொண்டிருக்கிறது. நாரதா, நீ கூறு வார்த்தை வித்தியில வித்தியாக இருக்கிறது. பூலோக மார்க்கமாக சென்றிருக்கிறாய். பூலோகத்திலே பாலைவனத்தை பார்த்திருக்கிறாய். அந்த பாலைவனத்திலே ஒரு பட்டு போன மரம் இருக்கிறது. அந்த பட்டு போன மரத்திலே பால் சொட்டோ சொட்டோ இதை நான் நம்ப வேண்டுமா? நாரதா, நீ யார்? இப்பேற்பட்டவன் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் சிரமானது 1000 விடுத்து விடுவது உன் தாயாரி சக்கர் கொடுத்த சாபம்.
இன்று உலகம் சென்றிருப்பாய். கழகத்திற்கு வழிகளை சொல்லு என்று தாத்தாவிடமே கழகத்தை கொண்டு வந்து விட்டாயா? தாத்தா, நான் ஏன் தாத்தா உங்களிடத்தில் கலகத்தை செய்ய போகிறேன்? நீங்கள் யார்? எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்திற்கே படிகளுக்கும் கர்த்தா. மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி. உங்களிடத்தில் நான் கலகத்தை தூக்கியேனா? தாத்தா, அந்த அதிசயத்தை பார்த்தேன். உங்களிடத்தில் உரைக்கலாம் என்றுதான் ஓட்டோட்டமாக போய் வந்தேன். உலகத்தில் நான் யாரை வேண்டுமானால் நம்புவேன், ஆனால் உண்மை மட்டும் நம்ப மாட்டேனா? தாத்தா, சரி நான் வருகிறேன். அதிசயத்தை நீ மட்டும் பார்த்து ஆமாம் தாத்தா. நீ உரைப்பது உண்மையாக இருந்தால் அந்த பாலை வளர்த்திரை பட்டு போல வளர்த்திரை அந்த பால் சொட்டும் காட்சி நான் பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? பச்சை மரத்தில் தான் பால் சொட்டி நான் பார்த்திருக்கிறேன் தவிர பட்டு போன மரத்தில் இதுவரை பால் சொட்டி நான் பார்த்தது. நீ பார்த்தாயா? நான் பார்த்தேனே. அது உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றுதான் ஓட்டோட்டமாக மீண்டும் கேட்கிறேன், இதில் கலகம் எதுவும் இல்லையே. ஒரு பட்டா போச்சு உங்களுக்கு நான் அதிசயம் பார்க்க வேண்டுமா வேண்டாமா? இப்போதே புறப்படு, அந்த அதிசயத்தை நானும் பார்க்கிறேன்.
இது கலகம் கிடையாது. ஐயோ தாத்தா, உங்களுக்கு கலகத்தை துவக்குவதா? ஏனென்றால் உன்னை நம்பி வேறு இவ்வளவு தூரம் வந்து விட்டேன். தாத்தா, அதிசயத்தை பார்க்க கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. அதிசயத்தை பார்க்க வேண்டும் தாத்தா. என்ன செய்வது? சென்று வரட்டுமா? சென்று வா. நாராயண பரமேசா ஜெகதீசா என்னை மனமாற வாழ்த்துகிறேன். மனம் போல் வாழ்ந்திருப்பாய். ஆண்டவா, நான் மனம் போல் வாழ்ந்தால் எனக்கு ஒரு குறை. உனக்கு ஒரு குறையா? அந்த குறையை தாங்கள் தான் சுவாமி தீர்க்கிறேன். பெண்ணே, உன் குறை தீர்ப்பது பிறகு இருக்கட்டும். சரி, உன்னை பார்த்த பிறகு என் மனதில் ஒரு பெருத்த குறை வந்து விட்டது. தங்களுக்கு ஒரு குறையா? ஆமா. என்ன குறை இது? உலகத்தில் நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் உன்னை கொண்டு ஒரு அழகான பெண்ணை இதுவரை பார்த்ததில்லை. நமச்சிவாய் நமச்சிவாய். நான் நினைக்கிறேன் என் மனம் திருச்சி. என் நினைவாகத்தில் இருக்க முகா மகேஸ்வரி விட நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆண்டவா, பாமர மக்களுக்கெல்லாம் படிகளுக்கு பத்தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையா இது? பாமர மக்களுக்கு படியளக்க பரம்பொருள் தான், நான் இல்லை என்று மறுத்து பேசவில்லை. இப்போது இந்த பரம்பரைக்கு நீதான் படியளக்க வேண்டும். நீங்கள் எப்படி சுவாமி இப்படி? ஏன்? அது அப்படித்தான். ஆகையால் என் மனக்குறை தீர்த்தால் உன் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். முடியாது. வேணாம். பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். நான் வெளிவருத்தம். வேணாம். சிப்பி வைத்து பிறந்த விளைவேந்த உன்னை நினைக்கும் போது என் மனமாக பற்பனை நிறுவனை கண்டு ரசிக்கிறது. பற்பாய் பற்பத்தினை வேலையில் ஒரு உத்தாரத்தை செய்கிறார். நீதான் மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ அதை மறைக்கலாம், குறித்த குறை மறைக்கலாம். நீ என்னை மறைக்கலாமா? வேணாம். மறுத்து பேசாதே. முடியாது. வா. வேணாம் சுவாமி. அது கட்டி கருத கடிபடியாதே. அழகான குழந்தை. ஒரே ஒரு முத்தத்தான் கொடுத்தேன். ஆமா ஆமா. அதுக்கு ஒரு குழந்தையா? ஓ, ரிஷிபண்டம் 20 அங்காவது என்று சொல்வார்கள். ஆகையால் குழந்தை இந்த கோழி வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நீ வாழ்வாங்க வந்திருப்பாய். நான் சென்று வருகிறேன். பாமர மக்களுக்கு பரியாளிக்க வேண்டும் அல்லவா? எனக்காக நானும் காத்திருப்பான். எனக்கு கூச்சமாக இருக்கிறது. சற்று முன்பாக அது பிறகு
இப்போது பிறகு ஆண்டவா ஆ? ஏனென்றால் ஏன்? சற்று முன்பாக நான் இருவரும் ஒன்று சேர்ந்தோமே அதெல்லாம் என் உடல் எல்லாம் நிச்சயமாக இருக்கிறது ஆகையால் அது பார்வையில் தடாகம் ஆ. அதில் இறங்கி நீராடி விட்டு வந்து சற்றை பிடித்துக் கொள்ளுங்களேன். இந்த குழந்தையா பார்ப்பவர்கள் எண்ணி நகையாட மாட்டார்களா? படியெடுக்க பரம்பொருள் மும்மூர்த்தியை மூத்தவர் நான். என் கரத்தில் குழந்தை இருப்பது ஆண்டவா, தெரியுமா? நீங்களே பெற்றுக் கொள்ள வேண்டாம், ஆ. நான் வந்து பெற்றுக் கொள்கிறேன். அப்படியா? ஆமா. சற்று நேரம் உண்மை. சீக்கிரமாக வந்து விடுகிறேன். வந்து விடுவாயா? உன்னை நம்பித்தான் குழந்தை வாங்குகிறேன். தங்களை போய் ஏமாற்ற முடியுமா? அதானே. அப்படி கோடியம்மா கொப்பகத்து கோடி. சீக்கிரம் வந்து விடு. சொல்லும். ஏதோ சீக்கிரம் வந்து போகிறார். கொஞ்சம் கூட்டி. நாம் சென்று விட்டால் கையாய். சரி, என்ன இது? சென்ற பெண்ணை இதுவரை காணவில்லையே. பெண்ணே! என்ன இது? இந்த பெண்ணை உனது கருத்தில் கொடுத்துவிட்டு சென்றவள் இன்னமும் காணவில்லையே. பெண்ணே, பெண்ணே, எங்கே அவன் எழுப்ப சந்தேகம். ஐநூறு கட்டுரை கேட்கிறேன். ஆயிட்டுனா என்ன தண்டனை ஏதோ சுத்தி தேடி பார்த்து கொண்டிருக்கிறது. நானா? ஆமா, ஐயா ஐயா சைலன்ஸ் ஐயா அங்க என்ன பேசிக்கிறீங்க கதைக்கு வந்தீங்க இவ்வளவு நேரம் பேசி இனிமேல் கதைக்கு வந்தீங்க நைனா உட்கார உட்கார நல்லா பாத்துருவோம் உட்கார சைலன்ஸ் நீ பேசாம இருந்தா எங்களுக்கு ஆர்வமா இருக்கு ஐயா நீ பேசுற எங்களுக்கு சிந்தனை மாறுது இல்ல வைத்துனா? உட்காரு உலகை காக்க வரம்போது நீங்கள் என்ன இந்த பக்கமாக? மக்களுக்கு காட்சி கொடுக்கலாம் என்று வந்து கொண்டிருந்தேன். அப்படியா? நாராயணம் ஜட்ஜிக்கிட்ட கேட்டு தாத்தா, சொல்லு. வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆமா. இங்கிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்களுக்கு காட்சி கொடுக்கலாம் என்று வந்தேன். ஓ, மக்களுக்கு காட்சி கொடுக்க வரும் என்று வந்தீங்களா? ஆமா. இன்னும் இருக்கு. ஒன்றுமில்லை நாரதா. அண்ணா, தாத்தா, நீங்களும் இங்குதான் இருக்கிறீர்களா? நல்ல முறையில் இருக்கிறியா? நன்றாக இருக்கிறேன். ஆமா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு தெரியாத ஒன்று உண்டா? நீ என்ன சொன்னாய்? பட்டு பலவரத்தை பார்த்து காட்சி அதை பார்ப்பது பிறகு தாத்தா, நாரதா, விளையாட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஏதோ குழந்தையின் அருள் வசை கேட்கிறது. அதுவும் உங்கள் மூலமாக தான் கேட்கிறது. அவன் கரத்தை நீட்டுங்கள். ஒன்றுமே இல்லையே. அந்த கரத்தை நீட்டுங்கள். இரண்டு கருத்தை நன்றாகப்பா. திரும்ப நில்லுங்க. தாத்தா, நாரதா, நன்றாக நீட்டுங்கள். நாராயண உலகை காக்க கடவுளை கையில் பார்வதி யார் பண்ணுறியா? எங்களுக்கு என்ன இந்த நாரதன் செய்வதெல்லாம் இந்த வேலை. இந்த வேலை? ஆமா. யோ, தாத்தா, இருங்க தாத்தா. என்ன இது? நீங்கள் வைத்திருக்கின்ற குழந்தை அழவில்லை, அமைதியாக இருக்கிறது. இருக்கின்றது. இந்த பக்கம் தான் எனக்கு ஏய், சந்தேகமாக இருக்கிறது. அது யார் தவறாக நினைக்காதே. எங்கோ குழந்தை குத்தி போட்டுவிட்டு குழந்தையின் குரோசைக்கும் குழந்தையின் குரோசைக்கும் வித்தியாசம் இருக்கிறதா நான்? ஆமா, உங்கள் மீது தான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இரண்டு காலத்தை பாரு. திரும்பிங்க. என்ன திரும்பிங்க. பாரு முன்னாடி திரும்பிங்க தாத்தா. பாரு. குழந்தை அருள் ஓசை கேட்கிறது. திரும்பிங்க. நாராயணம் நாராயணம். தாத்தா, உலக மக்கள் அனைவருக்கும் பணியளிக்கும் கர்த்தா மும்மூர்த்திக்கும் முதல் மூர்த்தி
உடனே சென்று என்னுடைய பாட்டிடத்திலே கூற போகிறேன். வைகுண்டம் சென்று இந்த சொன்னால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். உலகத்திலே ஒரு வேலை மரத்தில் 2 குலைகள் தொங்கிருந்து உரைத்தல் அல்லவா? ஆமா. அதனால் வந்த நிலைதான் இது. ஓஹோ. உன்ன மாதிரி சத்தியமா நல்லவன் எவனுமே தேடி விட்டு ஏன் தாத்தா? ஊருக்கு 4 பேர் இருக்கிறாங்க. 12 வேலை ஊருக்கு மேலே சுத்திக்கிறீங்களா? நீ என்ன சொன்ன? பட்டு போன மரத்திலே பால் சொட்டு 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 சொன்னேன். ஆமா. சரி, அதுதான் விடு. இந்த குழந்தை வந்து காரணமே நீ தான் பாரு. நான் காரணமா? நான் எங்கேயோ கம்பெனி படி வந்து போய் கைலாயத்தில் அமர்ந்தேன். வாங்க தாத்தா, அரிசித்த பார்க்கலாம், வாங்க தாத்தான்னு. நான் அப்பயே உன்னை நம்பி வர மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நீ ஒரு குட்டை பத்தி குட்டை கலக்கினி. நீ சரி, அது பாட்டு விடுங்க. இந்த குழந்தை உங்களுக்கு யாரால் வந்தது? யாரால் வந்ததா? ஆமா. அதை பாரு. வாழமரத்தில் 2 குலைகள் இருக்கிறது சொன்னாங்க. எங்கே காட்டி இப்பொழுது இருந்தாலும் இந்த குழந்தை யாரால் வந்தது? இந்த குழந்தை. ஆமா. அந்த பெண்ணானவள் எங்கே இருக்கிறாள்? அந்த பெண்ணை அழைத்து வா. இதோ பார். இல்ல அம்மா, இந்த பெண்ணை நீங்கள் சேர்ந்தீர்களா? நீங்கள் இந்த பெண் தான். மாமனும் மைத்துனும் செய்யக்கூடிய வேலையானது ஒரு பெண்ணிடத்தில் ஒரு கடவுளாகிய நீங்கள் இருவருமாய் இப்படிப்பட்ட வேலையை செய்வது ஒரே பெண்ணிடத்தில். இதெல்லாம் காரணமே நீதான்டா. நீ கம்பெனி இருந்தா நாங்க கம்பெனி நிற்போம். ஆமா. இவர் களி கொடுத்தா நாங்க மாட்டிக்கிட்டான். பாருங்கள் தாத்தா, சொல். உலகத்தில் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் என்று உங்களுக்கு விழுந்தேனே. ஒருத்தி. அதாவது வாழை மரம் இருக்கிறது. அந்த வாழை மரத்திலே 2 குலைகள் தொங்குகிறது. அப்படின்னு விழுந்தேனே. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? இது யார் தெரியுமா? இது யார்? அதாவது விண்ணிலே தவழக்கூடிய சந்திரன். சந்திரன். இந்த பெண்ணாக உருமாறிய காரணம் என்ன தெரியுமா? இருக்கின்றார். அவனுடைய மனைவியுடைய ரேவதியுடைய வார்த்தையை கேட்டு பூலோகம் ஓடி வந்தான். மலர்களை பறித்து சென்றான். ஆரமாக தொடுத்தான். அவனுடைய கூந்தலையே சூடினான். மீண்டும் பூலோகம் வர வேண்டும் என்று அவனுடைய மனைவி ரேவதி உழைத்தால் மீண்டும் பூலோகம் வந்தான். மலர்களை பறித்தான். உடலெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தடாகத்திலே இறங்கி நீராடச் சென்றான். அப்போது ஒரு முறை யாரோ தவறு செய்து விட்டார்கள். மறுமுறை வந்து அந்த தடாகத்தில் இருந்து நீராடினால் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் பெண்ணாக போக வேண்டும் என்று கும்ப மகரிஷி கொடுத்த சாபம். இந்த சந்திரனாகப்பட்டவன் அந்த தடாகத்தில் இறங்கி நீராடி உடனே ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறிவிட்டான். அது ஒவ்வொருத்தருக்கு என்ன போனாங்க. அதனால்தான் மனக்குறையை தீர்க்க வேண்டும் என்று உரைத்தான். அதனால்தான் உங்களிடத்தில் பட்டு, அதாவது வாழை மரத்தில் 2 குலைகள் தொங்குகிறது உரைத்தேன். இந்த சந்திரன் தான் அந்த வாழை மரம். அந்த 2 குலைகள் 2 குழந்தைகள். அப்படியா? அப்படி பட்டு போன மரத்திலே பால் சொட்டு சொட்டு சொன்னாயே, அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டும். அந்த காட்சியை தானே தாத்தா. பட்டு போன மரம் இந்த சந்திரன் பட்டு கெட்டு விட்டான். ஆனால் இருந்தவன் பெண்ணாக மாறிவிட்டான். அவனுடைய சனத்திலே பாலானது சொட்டு சொட்டு என்று நின்று கொண்டிருக்கிறது. அந்த பாலை தான் இந்த குழந்தைகள் இருந்தாலும் இந்த குழந்தைகள் பேர் வைக்க வேண்டும். பார்த்தீங்களா? இத பாருங்கள் தாத்தா. அரியாகிய உங்களுக்கும் சந்திரனாகிய இவனுக்கும் இருவருக்கும் சேர்ந்த பிறந்த இந்த குழந்தைக்கு ஹரிச்சந்திரன் நீங்களோ அதாவது ஜடா பாகத்திலேயே மதியை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது மதியை அணிந்த உங்களுக்கும் இதோ நிற்கின்றானே இந்த சந்திரன் உங்கள் இருவருக்கும் சேர்ந்த இந்த குழந்தைக்கு சந்திரமதி குழந்தைகளை வளர்க்க வேண்டும் தாத்தா. என்னால் வளர்க்க முடியாது. மக்களுக்கு காட்சி கொடுப்பது என்னுடைய வேலை. இந்த குழந்தையை நான் எப்படி வளர்ப்பது? இருந்தாலும் தாத்தா இந்த 2 குழந்தைகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும்.
அண்ணன் தம்பி முறை அறிந்தவர்களா? தாத்தா அண்ணன் தம்பிக்கு யாரும் திருமணம் செய்வார்களா? அவசரம் வேண்டாம். இருந்தாலும் அண்ணன் தம்பி முறைதான் சைலண்ட். சைலண்ட். அதாவது ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் இருக்கிறது. அண்ணன் தம்பி முறைதான். இருந்தாலும் மாமனாகிய உங்களுக்கும் மைத்துனாகிய இவருக்கும் பிறந்தவர் பார்த்தால் முறையாகத்தான் இருக்கிறது. ஆமா, தாய் உறவு. நாய் ஒருவன் நாய் ஒருவன் சொல்லுவாங்க. ஆமா. சரி போகட்டும். ஆகினாலே திருமணம் போதே திருமணம் நடக்க வேண்டும். ஆகட்டும். திருமணம் செய்து இருந்தாலும் திருமணத்தை முடித்து விட்டோம். தாத்தா திருமணம் முடிந்து விட்டது. ஆமா. அந்த குழந்தையின் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யம் உங்களுடைய கண்களுக்கு தெரியும். அடுத்தது தந்திரமலை கட்டிய மாங்கல்யம் தெரிந்தால் பார்த்து விட்டோம். ஆமா. இப்போதே பார்க்கலாம். என்ன ரகசியமாக இருக்கிறது? அந்த மாங்கல்யம் கண்ணுக்கு புலப்படவில்லையே. தெரியவில்லையே. தாத்தா உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா பாருங்க. எனக்கு தெரியாமல் இருப்பதா நான் இப்பொழுது பார்க்கிறேன். என்னுடைய கண்களுக்கும் தெரியவில்லையே. நான்தா. அப்படி என்றால் எங்கள் இருவர் கண்களுக்கு தெரியவில்லை. ஆமா. உன் கண்களுக்கு தெரிகிறதா? நானும் பார்த்து விட்டு வருகிறேன். தாத்தா, உங்களுடைய கண்களுக்கும் தெரியவில்லையே. இது என்ன விந்தையில வித்தியாசம் இருக்கிறது? தாத்தா சுவாமி பெற்றவன் நாளாயிட்டு நான் சென்று பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியவில்லையா அங்கவா? இதோ பார்த்தீங்களா தாத்தா? பாருங்க. அந்த மாங்கல்யம் கண்ணுக்குமே தெரியவில்லை. தெரியவில்லை என்றால் தேவர் மூவர்கள் யாருக்குமே தெரியாது அந்த மாங்கல்யம். அப்படி என்றால் யாருக்கு தான் தெரியும்? அந்த மாங்கல்யத்தை சூட்டிய அந்த குழந்தையானது ஒற்றை வளர்ந்து தாலிகத்தை கணவனுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றொரு கண்ணுக்கு தெரியும். யாருக்குமே தெரியாது. சரி. இருந்தாலும் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய களத்திலே இருக்கக்கூடிய குழந்தையை எடுத்துச் சென்று, அதாவது அயோத்தி மாநகரை ஆண்டு வரக்கூடிய திருச்செங்கு மன்னர், அந்த திருச்செங்கு மன்னரோ நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தால் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை எடுத்துச் சென்று அவருக்கு ஒப்படைத்தால் அவர் சிறுவோடு சிறப்போடு வளர்த்து விடுவார். அப்படியா? தாத்தா, இந்த பெண்ணை நான் கொண்டு சென்று விடுகிறேன். அதாவது காரணம் என்ன? கண்ணமாபுரி ஆளக்கூடிய மதுரை மன்னரிடத்திலே சென்று அந்த பெண் குழந்தையை கொடுத்து விட்டால் அவன் சீரோடு சிறப்போடு வளர்ந்து ஆகி வைக்கிறான். ஆகட்டும். இப்படி விட்டு விடாதே. தாத்தா, உங்கள் பார்வை மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது. சுவாமி என் மனைவி ஏழை நான் பார்க்க முடியாதா சுவாமி? சந்திரா, கலங்க வேண்டாம். மீண்டும் சுய உருவம் பெற வேண்டும் என்றால் அப்போது தடாகத்தில் இறங்கி நீராடினாயே மீண்டும் அதே தடாகத்திற்கு சென்று நீராடினால் ஆண் உருவம் வந்துவிடும். உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஆகட்டும் சுவாமி, வருகிறேன். நான் கலகக்காரன் கலகமூர்த்தி அப்படி என்று பலவாறு உரைக்கிறீர்களே. பார்த்தாயா, இந்த நாரதனுடைய கலகம் நன்மையில் முடிந்திருக்கிறது. நல்லவனா நீ. சரி, நான் சென்று வருகிறேன். இப்போது இந்த குழந்தையை வந்து இன்னும் இந்த அற்புதமான நிகழ்விலே